வெப் டெக்னாலஜிஸ்ட் ஒரு வெப் அப்ளிகேஷனை நம்ம டெவலப் பண்ணணும், பில்ட் பண்ணணும் அப்படின்னா வி நீட் அ டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி வந்து இட் கேன் பி ஒரு லாங்குவேஜாக இருக்கலாம், இட் கேன் பி அ டூல். ஓகே. ஸோ ஒரு வெப்சைட்டை நம்ம கோட் அடித்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும், இல்லை ஒரு டூல் யூஸ் பண்ணி ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப்லாம் பண்ணிவிட்டு வி கேன் வெரி ஈஸிலி குயிக்லி வி கேன் க்ரியேட் அ வெப்சைட்ஸ். ஓகே. ஸோ ஆஸ் எ டெவலப்பர் நம்ம டெக்னாலஜி கோட் அடித்து நம்ம பண்ணுறது எப்படின்றது we will see what are the technologies are used in the back end and the front end to have the full stack solution. ஸோ இந்த செஷனில் நம்ம வெப் டெக்னாலஜி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ வெப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டாலே அது ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு. ஃப்ரண்ட் எண்டு வந்துட்டு இட்ஸ் யூஸ்டு பை யூசர்ஸ். யூசர் இன்டர்ஃபேஸ்னால யூசர் இருக்க இடத்துல தான் யூசர் இன்டர்ஃபேஸு, ப்ரௌசர் தான் யூசர் இன்டர்ஃபேஸு. ஓகே. ஒரு வெப் அப்ளிகேஷன் வெப் ப்ரௌசர் இஸ் அ ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் வெப் சர்வர் இஸ் அ பேக் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் ப்ரௌசரில் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் இதெல்லாம் HTML, CSS, JavaScript, Angular, React, Vue இதெல்லாம் ஃபார் டைனமிக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு Bootstrap, Tailwind, Material, Vite, Webpack. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்டை பார்க்கலாம். ஒரு ப்ரௌசர் சொல்லிட்டாலே இந்த டெக்னாலஜி இல்லைன்னா அது ப்ரௌசரே கிடையாது. HTML இஸ் அ மஸ்ட். HTMLக்கு மேலே தான் HTML இஸ் அ ஃபவுண்டேஷன். ஆக்சுவலி ஒரு பில்டிங்க்கு எப்படி ஒரு பேஸ்மெண்ட்டு, ஒரு பில்லரு, பீமு இதெல்லாம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, ஸ்கெலிட்டன் அது இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி HTML இஸ் அ பேஸ். அந்த HTML நம்ம பேஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் ஸ்டைலிங்கில் நம்ம CSS நம்ம அப்ளை பண்ணுவோம். இதுக்கு வந்ததுக்கப்புறமா we will make the website, web application user interactive. அதுக்கு we are using JavaScript. ஜாவாஸ்கிரிப்டோட பியூட்டி என்னென்னா இட் கேன் பி யூஸ்ட் இன் போத் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி படிச்சிங்கனாலே போதும். யூ கேன் டூ தட் எண்ட் டு எண்ட். ஒரு ஃபுல் ஸ்டாக் சொல்யூஷனே நீங்கள் டெவலப் பண்ண முடியும். அப் டு MongoDB வரைக்கும் உங்களுடைய டேட்டா ஆப்ஜெக்ட் எதுவுமே போடலாம். ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து ரெஸ்ட் ஏபின்னு சொல்லுவோம். ஒரு JSON ஃபார்மேட்டில் பேக் எண்டுக்கு நம்ம அனுப்புவோம். ஃப்ரண்ட் எண்ட் வந்து பேக் எண்ட். ஒரு யூசர் ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த ஃபார்ம் டேட்டா வந்து பேக் எண்டு போகும். ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது அது JSON ஃபார்மேட்டில் போகும். JSON ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ போகிறதும் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் தான் போகுது, JSON ஆப்ஜெக்ட். ஸோ அது பேக் எண்டு Node.js என்ன பண்ணுறது, ஃப்ரண்ட் எண்ட் அனுப்புகிற டேட்டாவை ரிசீவ் பண்ணும் JSON ஃபார்மேட்டில். அந்த டேட்டாவை வந்து பேக் எண்டில் டேட்டா பேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் யூஸிங் MongoDB. MySQL is SQL database, MongoDB is a NoSQL database. ஸோ HTML பற்றி பார்க்கும்போது HTML அண்ட் CSS அண்ட் JavaScript இதுக்கு மூணுத்துக்குமே வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, இஃப் யூ ஆர் பேஷண்ட் எனாஃப்னா ஒரு நல்ல டீட்டெயிலான ஒரு உங்களுக்கு லேர்ன் பண்ணணும்னு யூ கேன் யூஸ் இஸ் MDN. ஓகே. இட்ஸ் you can see, right, it's a developer Mozilla-ஓட டூல் இது. ஸோ இது வெப்சைட்டு MDN-ல போயிட்டு நீங்கள் யூ கேன் ஏபிள் டு லேர்ன் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு ரொம்ப டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா யூ கேன் லேர்ன் ஃப்ரம் ஹியர். உங்களுக்கு CSS இருக்குது, HTML இருக்குது, JavaScript இருக்குது, Web API. இது ஐ டெல் யூ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசாலாம் உங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது. லேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆன்லைனில் சப்போர்ட்லாம் ஆட் பண்ணது ஒன் ஆஃப் த earlier support we got from this type of MDN. ஸோ அவ்வளோ ஒரு ஓல்டஸ்ட்டு. ஸோ இட் ஹேஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு HTML, CSS, JavaScript. இட்ஸ் அ வெரி குட் மெட்டீரியல், ஆன்லைன் மெட்டீரியல். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் டீப் டைவ், பேசிக்ஸுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ப்ரொஃபஷ்னலாக போக போக உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கும் அது. ஓகே. டைனமிக் சைட் பார்க்கும்போது React.js. நீங்கள் ஆன்லைனில் React போய் பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில்
React is a leading one, so you can create a wonderful dynamic applications, highly performing, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்மண்ட்டான ஒரு வெப்சைட்டை நீங்கள் வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணால் யூ கேன் யூஸ் அ ரியாக்ட். Angular is the other one from Google. So React வந்து மெட்டா, இது வந்து கூகுள். ஆங்குலர் இது ப்ரொடக்டிவ்னு சொல்லுது. ரொம்ப ஒரு ஹை ஸ்கேலில் ஒரு லார்ஜாக ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு யூஐ நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா பெட்டர் யூ ப்ரிஃபர் ஆங்குலர். ரொம்ப ஆர்கனைஸ்டாக நீங்கள் பண்ண முடியும். கோடு ஸ்ட்ரக்சர்டெல்லாம் அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி. இட்ஸ் ஃபார் ஹை பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மெண்ட்டாக இருக்கணும்னா ரியாக்ட் யூஸ் பண்ணுங்கள். ஒரு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் ஃப்ரண்ட் எண்ட்லன்னா தென் யூஸ் ஆங்குலர். Vue.js இஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் த வேர்ல்டு. உங்களுக்கு Vue.js வந்து ரியாக்டோட ஃபீச்சரும் இருக்கும், ஆங்குலரோட ஃபீச்சர் இருக்கும். இட்ஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு அண்ட் ரியாக்டில் இருக்கிற ஒரு காம்பனண்ட் ஆர்கிடெக்சர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் த வேர்ல்டு. இட்ஸ் அ அதர் எவால்விங் டெக்னாலஜிஸ் நவடேஸ். இது கூட வந்து நம்ம யூஐ நம்ம டெவலப் பண்ண பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராப் டவுன், இந்த மாதிரி நிறைய காம்பனண்ட் இருக்கு இல்லையா? இந்த காம்பனண்ட் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு காம்பனண்ட்டாக ப்ரொஃபஷனலாக பார்க்கும்போது நம்ம இருக்கிற காம்பனண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஆல்ரெடி. அந்த காம்பனண்ட்டுக்கு ஸ்டைல் ஆட் பண்ணணும், அதுக்கான தீமு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு வெர்ஷன் வரும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான காம்பனண்ட் லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். ஐ எம் டெல்லிங் த ப்ரொஃபஷனல் சைட்ஸில் வந்து இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மெட்டீரியல் யூஐ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதில் ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் கூகுள் தான். கூகுள்லேருந்து வந்திருக்குது மெட்டீரியல் யூஐ. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசைன் சிஸ்டம். ஸோ இதில் நிறைய பியூட்டிஃபுல்லான காம்பனண்ட்ஸ்லாம் இருக்குது. யூ கேன் யூஸ் இன் யுவர் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட்டு. அடுத்தது பூட்ஸ்ட்ராப் இருக்குது. பூட்ஸ்ட்ராப்பு இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டு. நாங்களாம் ரொம்ப ஏர்லியராக இதுதான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் மெட்டீரியல்குள்ளெலாம் போகணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி அண்ட் ஈஸி டு யூஸ் அண்ட் இட்ஸ் அ குட். ஐ சஜஸ்ட் யூ டேக் எய்தர் மெட்டீரியல் ஆர் பூட்ஸ்ட்ராப். பூட்ஸ்ட்ராப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெயில்விண்ட் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்டில் வந்து டெயில்விண்ட் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் எது பெஸ்ட்டு எது பெஸ்ட்டில் அப்படின்னு கிடையாது. மெட்டீரியல் வந்து ஒரு இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு எழுதுறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். அகைன் டெயில்விண்ட் இஸ் ஹை பர்ஃபார்மெண்ட். பட் இதில் வந்து இட்ஸ் அ யூட்டில் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம். இதுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டெக்னிக்கலாக உள்ள ஆர்கிடெக்சரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் எழுதி, இங்கே கிளாஸ் இருக்குது இல்லையா, கிளாஸ் மட்டும் எழுதி நீங்கள் டிசைன் பண்ணலாம். இது கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போகும்போது தெரியும். பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அப்ரோச்சு. பூட்ஸ்ட்ராப்பும் மெட்டீரியலும் பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கும். பட் டெயில்விண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்ரோச். வெப்பேக்கு நம்ம ஃப்ரண்ட் எண்டில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்க ஜாவா ஸ்கிரிப்ட்டு, அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்டு நீங்கள் லைன்ஸ் ஆஃப் கோடு நிறைய எழுத ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போய் ஃபைல் சைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு உங்களுக்கு சர்வர்லேருந்து நீங்கள் வரணும். வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வெப்சைட்டை வந்து டிஸ்பிளே ஆகணும்னா அந்த ஃபைல் லோட் ஆகிறது டைம் ஆனால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணுறது, சங்க் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இமேஜ் எல்லாம் அட்டாச் பண்ணுறது, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் டெவலப் பண்ணும்போது ஒரு கோடு இருக்கும், ப்ரௌசரில் வேறு மாதிரி இருக்கும் கோடு. அந்த கன்வர்ஷன் எல்லாம் பண்ணுறது வெப்பேக்கில் பண்ணலாம். இன்றைக்கி வெப்பேக் இருக்குது, வீட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். Node.js இஸ் ஃபார் பேக் எண்ட். பேக் எண்டு நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா கோடு, சாம்பிள் கோடு இங்கே கொடுத்துருக்காங்க. சர்வர் லிசன் 3000னா அந்த 3000 நம்பர் போர்ட் நம்பர் நம்ம கொடுக்குறோம். அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு போர்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கெட் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த சர்வர். ஸோ சர்வர் இஸ் ஆல்வேஸ் எ லிசனிங் என்டிட்டி அண்ட் ப்ரௌசர் வந்துட்டு இட்ஸ் ஆன் நீட் பேசிஸ். நமக்கு எப்போ வெப்சைட் வேணுமோ அப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணுவீங்க. பட் சர்வர் வந்து எப்போவுமே லிசனிங் மோடில் தான் இருக்கும். தட் இஸ் வை இட்ஸ் காலிங் லிசன். லைன் நம்பர் 10. At any time 24 hours you can able to access any website. So it's a server. Again I say if you know JavaScript you can live in both the world. Either front end back end ரெண்டுமே நீங்கள் ரோபஸ்ட்டாக இருக்குது. அப்போ ஒரு லாங்குவேஜை வச்சுக்கிட்டு you can travel from UI to front end to back end.
That is why MERN-stack is such a powerful technology in the tech stack nowadays we are using. Express வந்து it is used on top of Node.js. பேக்எண்டில் வெறும் Node.js வச்சுட்டு நம்ம பண்ணோம். Node.js ஒரு இன்ஜின் மாதிரி இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து அதில் கோட் எழுத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸான அட்வான்ஸ் கோட் எழுதுறதுக்கு. ஸோ வி யூஸ் அ எக்ஸ்பிரஸ் ஆன் டாப் ஆஃப் Node.js. இதுக்கும் மேலேயே அட்வான்ஸ் இருக்குது. எக்ஸ்பிரஸுக்கு மேலேயே அட்வான்ஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது. So MongoDB is a database we use to store your data. இது NoSQL database. நீங்கள் டேட்டாபேஸே 2 மேஜர் கேட்டகரி இருக்குது. SQL database, NoSQL database. நம்ம எந்த டேட்டாவை நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம போட போகிறோம், ஸ்டோர் பண்ண போகிறோன்றதை பேஸ் பண்ணிவிட்டு we can decide a SQL or NoSQL. ஓகே, NoSQL database வந்து MongoDB. ஒரு JavaScript ஆப்ஜெக்டே எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் அங்கே உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். தட் இஸ் வை இது இஸ் ட்ராவலிங் அலாங் வித் JavaScript. இந்த MERN ஸ்டாக்ல எம்ஏ MongoDB தான். ஓகே, ஸோ வி ஆர் சீன் ஆல் தீஸ் டெக்னாலஜிஸ் அப் டு MongoDB. இதை தாண்டி வந்து நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ கேன் யூஸ் அட் Django ஃப்ரேம்வொர்க்கு, PHP, Spring, இதெல்லாம் பேக்கெண்டில் இருக்குது. ஜாவா, பைத்தான், lot of frameworks are there. Okay, RESTful API, it is a mode of communication. Front end to back end to communicate பண்ணுறதுக்கு ஒரு API யூஸ் பண்ணுவாங்க. ஸோ API application programming interface டேட்டா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ஃபார்ம் டேட்டாவை பேக் எண்ட் அனுப்பணும். பேக் எண்ட்லேருந்து சம் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் எண்ட் அனுப்பணும். டேட்டா விஷுவலைசேஷன் இதுக்குலாம் அது REST API யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். சர்வர் கிளவுட், எந்த ஒரு சர்வர் Node.jsலாம் வந்து சர்வரில் போய் நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். க்ளவுடுன்றது இன்றைக்கி இருக்குது AWS, ஃப்ரம் அமேசான், கூகுளோட GCP, ஓகே, மைக்ரோசாஃப்டோட Azure. யூ ஷுட் நோ அபவுட் செக்யூரிட்டி ஆத்தென்டிகேஷன். இன்னும் நிறைய நான் ஃபங்க்ஷனல் ஸ்டஃப் இருக்குது. பட் செக்யூரிட்டினா ரொம்ப பேசிக்காக ஆத்தென்டிகேஷன் தெரியணும். ஒரு வெப்சைட் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பப்ளிக் சைட்டுக்கு நம்ம ஆத்தென்டிகேஷன் தேவையில்லை. யார் வேணாலும் வந்து அக்சஸ் பண்ணலாம். பட் ஒரு பேங்கிங் சைட்டுனா உங்களோட லாகின் யூஸ் பண்ணி நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும். உங்களோட டேட்டா மட்டும்தான் அங்கே இருக்கும். உங்களோட டிரான்சாக்ஷன், உங்களோட பேங்க் பேலன்ஸு அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா யூ நீட் ஆத்தென்டிகேஷன். ஸோ நீங்கள் ஒரு அட்வான்ஸு நீங்கள் ஒரு வெப்சைட்லாம் டெவலப் பண்ணுறீங்கன்னா யூ நீட் ஃபோக்கஸ் ஆன் செக்யூரிட்டி ஆல்சோ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் இதுக்கும் மேலே இன்னும் நிறைய இருக்குது. பட் அட்லீஸ்ட் யூ மஸ்ட் டு ஹாவ் நாலேஜ்ன்றதுக்கு இந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் டு டெவலப் அன் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன். இது எல்லாமே ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது நம்மளாம் ஆல்ரெடி முதல்ல யூசர்ஸ். இந்த ஒரு பேங்க் சைட்லேருந்து எல்லாமே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ண போகிறோன்றது தான் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிட்டு யூ கேன் குயிக்லி டெவலப் one web application. TechByte. JavaScript is used in Dash, front end, back end, or both. So JavaScript front end use பண்றோமா இல்ல back end use பண்றோமா இல்ல both ரெண்டுமே? So the answer is both. That is why it's called a full stack. ஜாவாஸ்கிரிப்டை வந்து இயர் 2000 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட லைஃப் அப்படி இருக்குது. ஸோ ரியலி இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் பேக் எண்டுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குது. பட் ஃப்ரண்டில் இது ஒரே டெக்னாலஜி ஜாவாஸ்கிரிப்ட் தான். அண்ட் HTML, CSS, JavaScript. ஸோ UI இல்லாத ஃப்ரண்ட் எண்டே கிடையாது. எந்த ஒரு வெப் அப்ளிகேஷனும் UI இல்லாமல் கிடையாது. அப்போ UIன்னு ஒன்று இருந்ததுன்னா JavaScript கண்டிப்பாக இருக்கும். ஸோ JavaScript இஸ் கோயிங் டு லிவ் ஃபார் மெனி மோர் இயர்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் எ டேட்டாபேஸ் இஸ் பைத்தான், MongoDB. இது ரெண்டுத்தில் வந்து எது டேட்டாபேஸ்? நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுறோமா இல்லை MongoDB யூஸ் பண்ணுறோமா? So the answer is MongoDB.
பைத்தான் ஒரு லாங்குவேஜ், அது வந்து டேட்டாபேஸ் கிடையாது. Which of the following is a security feature? Is it authentication, HTTP request, or both? So the answer is authentication. HTTP request ஒரு security feature கிடையாது. So authentication is a security feature. ஸோ இந்த செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வெப் டெக்னாலஜி பார்த்தோம். ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு எந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணணும். There are a huge number of technologies, a huge number of tools. ஒரு டூலை யூஸ் பண்ணி நீங்கள் MERN ஸ்டாக் அப்ளிகேஷன் கூட நீங்கள் டெவலப் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துடுச்சு டெக்னாலஜி. அதுவும் ஏஐ இருக்கிற இந்த வேர்ல்டில் வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு டெவலப் எனி வெப் அப்ளிகேஷன். பட் ஆஸ் எ ஹியூமன், ஆஸ் எ டெவலப்பர் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இந்த டெக்னாலஜி வந்து அதோட பேசிக்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சால் தான் யூ கேன் ஏபிள் டு குயிக்லி டெவலப் எனி வெப் அப்ளிகேஷன். ஸோ யூ அண்டர்ஸ்டுட் அபவுட் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி, பேக் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, ஐ ஹோப் இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.